மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று நீதி பாடல்கள் வரிசையில் விவேக சிந்தாமணியை பற்றி கற்றுக்கொள்வோம். அதற்கு முன்னர் நீதி பாடல்கள் எத்தகைய இயல்புடையவை என்பதை நோக்குவோம். மாணவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக்கும் உயர்ந்த நற்கருத்துக்களை கூறுகின்ற பாடல்களை நீதி பாடல்கள் என்று கூறுவோம். அந்த வகையிலே விஜயநகர நாயக்கர் காலத்தில் விவேக சிந்தாமணி என்ற நீதி நூல் எழுந்தது. இந்த நூலை இயற்றியவர் தொகுத்தவர் பற்றிய எந்த விவரங்களும் எமக்கு கிடைக்கவில்லை. அது எவ்வாறு இருப்பினும் அந்த விவேக சிந்தாமணியில் உள்ள ஒவ்வொரு பாடல்களும் மிகச்சிறந்த நீதி கருத்துக்களை எமக்கு வலியுறுத்துகின்றன. அந்த வகையிலே நாங்கள் இன்று தண்டாமரையினுடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டுகம் வண்டோ கானத்திடை இருந்து வந்து கமல மது உண்ணும் பண்டே பழகியிருந்தாலும் அறியர் புல்லர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரே என்ற பாடலையும் அது எமக்கு கூற வருகின்ற நீதி கருத்தையும் நோக்குவோம். மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை பார்ப்போம். தண்டா மரையினுடன் பிறந்தும், அதாவது தன் தாமரை, குளிர்ச்சியான தாமரை மலரிலே பிறந்திருந்தாலும் தண்டேன், தன்மையான தேன், குளிர்ச்சியான தேனை மண்டுகம் நுகரா, மண்டுகம் என்றால் தவளை, இந்த தவளையானது பருக மாட்டாது. அதாவது தவளையின் இயல்பை நோக்குகின்ற போது அது ஒரு குளிர்ச்சியான தடாகத்திலே வாழ்ந்து வருகின்றது. அதே தடாகத்தில் அழகிய தாமரை மலரிலே குளிர்ச்சியான தேனும் காணப்படுகின்றது. ஆனால் இந்த தவளை அந்த தேனின் அருமையை அறிந்து அதை பருக மாட்டாது. மாறாக நீரின் அடியிலே சென்று அங்குள்ள சேற்றையும் பூச்சிகளையும் உண்ணும் இயல்புடையது. ஆனால் வண்டின் இயல்பை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் அது தான் வாழுகின்ற காட்டுப்புறத்திலிருந்து பல தூரம் பறந்து வந்து இதே தவளை வாழ்கின்ற தாமரை தடாகத்தில் உள்ள இனிமையான தேனை பருகி மகிழ்கின்றது. பாடல் வரியை கவனியுங்கள். வண்டோ கானத்திடை இருந்து வந்து கமல மது உண்ணும். கமலம் என்றால் தாமரை, மது என்பது தேன். ஆகவே இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது தவளையினுடைய இயல்புக்கும் வண்டினுடைய இயல்புக்கும் உள்ள வேறுபாடு யாது? தவளையானது அருமையான ஒரு விடயம் அருகில் இருந்தும் அதை பருகுகின்ற இயல்பு இல்லை. ஆனால் வண்டோ தான் வாழும் சூழலில் இருந்து பல மைல் தூரம் பறந்து வந்து அந்த தவளை வாழுகின்ற அதே சூழலில் உள்ள இனிய தேனை பருகி மகிழ்கின்றது. இந்த எடுத்துக்காட்டிலிருந்து விவேக சிந்தாமணி பாடல் மாணவர்களாகிய உங்களுக்கு எதனை கூற வருகின்றது? நீங்களும் அறிவுடையவராக திகழ வேண்டும். அதற்கு நீங்கள் அறிவுடையோரை நாடி சென்று அவர்களிடம் இருக்கின்ற விடயங்களை பெற்று பயன்பெற வேண்டும். பாடலை கவனியுங்கள். பண்டே பழகியிருந்தாலும் அறியர் புல்லர் நல்லோரை. இங்கு புல்லர் என்பதை ஆழமாக நோக்கினால் புல் என்பது ஓரறிவுடையது. அந்த வகையில் புல்லர் எனப்படுவோர் அறிவிலிகள். அவர்கள் நீண்ட காலமாக அறிவுடையோரோடு தொடர்பில் இருந்தாலும் அவர்களுடைய இயல்பை தாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். பண்டே பழகியிருந்தாலும் அறியர் புல்லர் நல்லோரை. புல்லர் பண்டே பழகியிருந்தாலும் நல்லோரை அறியர். இவ்வாறு நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரே. அப்போ அறிவுடையோரோட செயற்பாட்டை நீங்கள் பார்த்தால் அறிவுடையோருடைய செயற்பாடு எப்படி இருக்கும் என்றால், கற்றோர் கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பர்.
அதாவது அறிவுடையோர் என்ன செய்வார் என்றால் தம்மை விட அறிவுடையோரோடு சென்று சேர்ந்து பழகி அவர்களுடைய அறிவை தாமும் பெற்றுக்கொள்வர். அந்த வகையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல் ஒன்றை நாங்கள் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறோம், விவேக சிந்தாமணி பாடல். ஆகவே ஒவ்வொரு பாடத்தையும் நாங்கள் படித்து முடிக்கின்ற போது அந்த பாடலை பரீட்சை நோக்கிலே மனனம் செய்வதோடு இந்த பாடல் எமக்கு வாழ்க்கைக்கு கூறுகின்ற படிப்பினை யாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் மாணவர்களே, விவேக சிந்தாமணியிலே இந்த பாடல் உங்களுக்கு கூறுகின்ற விடயம் என்னவெனில், அறிவுடையவருக்கும் அறிவிலிக்கும் உள்ள வேறுபாடு எத்தகையது என்றால், வண்டுக்கும் தவளைக்கும் உள்ள வேறுபாட்டுக்கு நிகரானது. அதாவது தவளையானது தான் வாழுகின்ற சூழலிலே குளிர்ச்சியான தேன் கிடைத்தும் அதை பருகி மகிழவில்லை. ஆனால் வண்டானது தான் வாழுகின்ற காட்டுச் சூழலில் இருந்து பல மைல் தூரம் பறந்து வந்து அதே தவளை வாழுகின்ற குளத்திலுள்ள தாமரையினுடைய இனிய தேனை பருகிச் செல்கின்றது. எனவே மாணவர்களாகிய நீங்களும் அறிவை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுடையோரை நாடி சென்று அவர்களிடம் இருக்கின்ற விடயங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நீங்களும் வண்டினுடைய இயல்பை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே இன்றைய வகுப்பை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். நாளைய வகுப்பில் அதிவீர ராம பாண்டியனுடைய வெற்றி வேட்கை என்ற நீதி நூலை பற்றியும் அது கூறுகின்ற வாழ்வியல் தத்துவம் பற்றியும் கற்றுக்கொள்வோம்.